ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தோட்டம் வந்தோம். அதுக்கப்புறமா வெளியில அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தோட்டமே போக முடியல. சரி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு விசிட் போடலான்னு சொல்லிட்டு நானும் நிறையும் மட்டும் தோட்டம் போனோம். அம்மாவும் அப்பாவும் மருந்தடிக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மதியமே போயிட்டாங்க. அம்மா இருந்துட்டு கொட்டை மாங்காய் மரத்தில் இருக்கிற மாங்காய் வந்து பழுத்திருக்கு 1, 2 நீ வேணா போய் பாருன்னு சொன்னதுனால நான் போய் பார்த்தேன். எனக்கு கொட்டை மாங்காவோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பழுக்காமையும் பழுத்த ஸ்டேஜ்லேயும் இருக்கிற மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் பழுத்திருந்துச்சு. அதை மட்டும் பறிச்சுட்டு மண்ணில் அந்த பாலை வந்து மண்ணில் தொட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது பால் படாது கையில், இல்லைன்னா கண்ணில் காதில் பட்டுச்சுன்னா தடிச்சுக்கும். சரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நிறைய எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி வீட்டுக்கு பறிக்கலாம், வல்லாரக்கீரை பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்தது, அதுலேயே கழுகிடலான்னு சொல்லி கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சாச்சு. நிறையும் அம்மாவும் வந்து பக்கத்தில் தொட்டி இருந்துச்சு. தொட்டியில் உட்காந்து கால் விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. உள்ளே பார்த்தோம்னா அந்த தவளையோட குட்டி அந்த லார்வா ஸ்டேஜ் இருந்துச்சு. அதை பிடிச்சி நிறைய காமிச்சிட்டு இருந்தேன். அவன் மீன் குட்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அத்தி மரத்துலேருந்து அத்திக்காய் பறித்தேன். ரொம்ப பச்சை பழுத்த மாதிரி இருந்திருந்தால் பறித்தேன், ஆனால் பாம்பச்சையாக இருந்தது. நானும் கொஞ்சம் நேரம் தொட்டியில் கால் வச்சுட்டு விளையாண்டுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. அம்மா வந்துட்டு சரி வெள்ளரிக்காய் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நிறைய கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான். எனக்கு இன்னொரு மாங்காய் வேணும்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மாங்காய் பறிச்சுட்டு இருந்தான். வயலில் வச்ச தக்காளி எல்லாம் வந்து கொஞ்சம் காய் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பூவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. பாய்.